நான் தான் வின்னர் ஆயிருக்கணும்ல. ஒருத்தன் ஒன்று கேவலமா வந்து யூஆர் அ ஸ்னேக், யூஆர் அ கர்ஸ் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் கூட நீ போய் அவங்க பின்னாடியே போனீங்க. நீ ஃபர்ஸ்ட் 60 days சூப்பரா இருந்த. until then you deserve to win. After that I don't think so. Galata presents Shrutika's Fans Festival, presented by GT Holidays, South India's #1 travel brand. Co-presented by MCR Pure Cotton Club, formals and casual shirts. Powered by Sunland, Pisapillada Sunland Refined Sunflower Oil. Associate sponsor, Darling, 2025 New Year deals, latest smartphones at lowest TMI. Hospitality partner, SRM Ishwari Engineering College, Ramapuram. ஒரு சிச்சுவேஷனால தான் ஒரு பர்சன் வந்து ராங்கா ரியாக்ட் பண்றாங்க. சோ அந்த சிச்சுவேஷன்ல நம்ம அந்த மாதிரி ஃபைட் பண்றோமா, அந்த சிச்சுவேஷனை விட்டு அவங்க வெளிய வந்து நார்மல் பிஹேவ் பண்ணும்போது, நல்லா பிஹேவ் பண்ணும்போது நம்ம ஏன் நல்லா பிஹேவ் பண்ணக்கூடாது? உன்னோட ஃபேன்ஸ் முன்னாடி சொல்ல போறேன். அந்த சர்ப்ரைஸ் என்னன்னா, என்னோட அடுத்த படத்தோட ஹீரோயின் வேற யாரும் இல்ல ஸ்ருதிகா, நீதான் அது. You did a great job and keep rocking, Srutika. எப்பவுமே கால் பண்ணி விஷ் பண்ணுவாரு. இது எனக்கு கொடுத்ததே அவர்தான். ஓகே, எப்பவுமே வச்சிருக்கேன். எப்படி ரிகவர் ஆன என்ன ஏதுன்னு தெரியாது. அந்த சிம்டம்ஸ் வந்த எல்லாருமே அந்த டைம்ல ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருக்காங்க. அண்ட் அது எனக்கு ஒரு செகண்ட் லைஃப் மாதிரி. அதுக்கப்புறமா தான் என் லைஃப்ல குக் வித் கோமாளி நடந்தது. ஹாப்பி ஹப்ஸ் 9 கண்ட்ரீஸ்க்கு நாங்கள் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு அக்கா தம்பினா ஏகப்பட்ட நாங்கள் இது காலகாலமாக சினிமாலெலாம் பார்த்துட்டு எப்படி பயங்கரமாக பாசமாக இருப்பாங்க, சென்டிமெண்ட்டாக இருப்பாங்க, அதெல்லாம் ஓகே. இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சண்டை நடக்கும்ல, சண்டை நடந்து ஃபைனலாக அம்மா கையில் இருந்து ஒரு தொடப்பமோ ஒரு செருப்போ வந்தால் தான் அந்த ஒரு சண்டைக்கே ஒரு அழகு. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? அம்மா பயங்கரமாக அடிச்சு கடிச்சு ரெண்டு பேரும் பேசிக்காம நிறைய சில வாட்டி அம்மா கூட சேர்ந்து நானும் அவளை அடிச்சு அந்த மாதிரி நடக்கும். இவன் என்னன்னா எனக்கு வாய் சின்ன வயசுல இருந்தே வாய் ஜாஸ்தி. இவன் இவன் அந்த WWFல பார்த்து சோக் ஸ்லாம் பட் ஸ்லாம் அப்படி இப்படின்னு வந்து டொம் டொம் டொம்னு அழிப்பான். நான் வந்து வாயிலே அவனை இது இரிட்டேட் பண்ணி விடுவேன். ஆனா அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, இது பாரு இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ கையெல்லாம் நீட்டக்கூடாது இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஆமா, அதுக்கப்புறம் டீசன்ட் பாய் ஆயிட்டான். ஆனா அதுக்கு அப்பப்போ வெறி வரும். நானும் அடிக்க ட்ரை பண்ணுவேன். ஆனா இவன் ரொம்ப பிக் கல்லு இரிட்டேட் குத்து பாறாங்கல் மாதிரி இருக்கானா, அடிச்சா நம்ம கைதான் செம்மையா வலிக்கும். அதனாலதான் இல்லாட்டி நான் குட்கலா இருக்கணும்ன்றதுனாலலாம் கிடையாது. கண்ட்ரோல் பண்றது வாயில எவ்வளவு இரிட்டேட் பண்ண முடியும் அவ்வளவு இரிட்டேட் பண்ணுவேன். சரி, இப்போ ரொம்ப நாள் ஆச்சு ஏதாச்சும் ஒரு சின்ன ஃபைட் இருந்தாலும் ஸ்ருதிகா வந்து பிக் பாஸ் வின்னரா ஆகியிருக்கலாம். சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஆனா நீங்க சொல்றீங்க நோ, நீ ஆயிருக்க கூடாது, கரெக்ட் தாண்டி உன்னை வெளியே அமிச்சது அப்படின்னு நீங்க சொல்லணும். நீ ஃபுல் பிக் பாஸ் பார்த்தல அப்ப சொல்லு. இது வந்து சண்டே தான் பண்ணணும், சும்மா ஆர்குமெண்டாலாம் பண்ணக்கூடாது. சரிங்களா? ரெடி? 30 செகண்ட் தான் டைம். ஸோ நான் தான் ஜட்ஜு. 3, 2, 1 எஸ். நான் தான் வின்னர் ஆயிருக்கணும்ல. அதான் ஆகலையே. ஏன் ஒருத்தன் ஒன்று கேவலமா வந்து யூஆர் அ ஸ்னேக், யூஆர் அ கர்ஸ் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் கூட நீ போய் அவங்க பின்னாடியே போனீங்க. ஏன்னா அப்ப நான் அவனோட சண்டை போட்டல, மை மதர் மை ஹஸ்பண்ட் இஸ் வாட்சிங், மை சன் இஸ் வாட்சிங், அவனோட சண்டை போட்டு யூ ஹேவ் பீப்புள் டு கம் அண்ட் டெல் யூ இன் தி கன்ஃபெஷன் ரூம் ஹவ் டு பிஹேவ் பட் ஐ அம் நாட் லைக் தட்னா சொல்லி சண்டை போட்டு அப்புறம் நார்மல் ஆன அப்புறம் அவனும் நார்மலா இருக்கான், நானும் நார்மலா இருக்கிறதுல வாட் இஸ் ஃபர்ஸ்ட் 60 days சூப்பரா இருந்த. until then you deserve to win. After that I don't think so. but top 3 வந்திருக்கணும் தான். part 3 top 3 வந்திருக்கணும் தானே. இங்க கேளு. First of all, who are we to judge others that they're wrong always? சரியா? உடனே பஞ்ச்ல பேசாத. ஆமா, who are we? நம்ம கிட்டே அத்தனை flaws இருக்கும்போது who are we to judge? So ஒரு சிச்சுவேஷனால தான் ஒரு பர்சன் வந்து ராங்கா ரியாக்ட் பண்றாங்க. சோ அந்த சிச்சுவேஷன்ல நம்ம அந்த மாதிரி ஃபைட் பண்றோமா, அந்த சிச்சுவேஷனை விட்டு அவங்க வெளிய வந்து நார்மலா பிஹேவ் பண்ணும்போது நல்லா பிஹேவ் பண்ணும்போது நம்ம ஏன் நல்லா பிஹேவ் பண்ண கூடாது? பிக் பாஸ் போனதுக்கு அப்புறம் நிறைய பேர் நல்லா பேசுறாங்க. ஓகே, சூப்பர் ஸ்ருதிகா, உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்திருக்கலாம் டைட்டில் வீடியோ தமிழ் பிக் பாஸ்ல. ஆமா, தமிழ் பிக் பாஸ்க்கு அடுத்து வாங்க நீங்க. ஐயோ திருப்பியும் 100 days of jail. சரி, இப்போ உங்க தம்பி நல்லா அழகா பேசுறாரு, இதுவா இருக்காரு. இவர் எப்ப கல்யாணம் நான் அவனை தான் கேட்கணும். சின்ன பையன் தான். இல்ல சும்மா ஒரு பொண்ணு, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்காங்களா? உங்களுக்கு தெரியுமா யாரா பொண்ணு? யாரு? உங்க ஃப்ரெண்ட் தான் சும்மா. என் ஃப்ரெண்ட் சும்மாக்கு வேற அதுக்கு வேற சம்மத்திட்டு விழுந்தது. யார கேட்டு என்ன கேட்டியா? அதனால சும் ஃபேன்ஸ்ல வாட் ஆர் யூ டூயிங் இன் வை ஆர் யூ புட்டிங் யுவர் லெக் இன் பிட்வீன் கேக்குறாங்க. இல்ல ஆனா என் ஃப்ரெண்ட் சும்க்கு வேற யாரோ பிடிச்சிருக்கு. சோ அங்கயே ஸ்டோரி எண்ட், ஸ்டோரி ஃபினிஷ், ஸ்டோரி ஸ்டார்ட் அப்படியே எண்ட் ஆயிடுச்சு. இன்னொரு சும்மாச்சோர் கதை சொல்லனா அவங்க சும்மாதான்ட்டாங்க. சும்க்கு வேற யாரோ பிடிச்சிருக்கு. she likes someone else. ஓகே பட் உங்களுக்காகவே அங்க பாருங்க, அங்க யாரும் இல்ல, அதனால இங்க பாருங்க LED.
எஸ் அவர் ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வராரு. இல்ல அவர் வந்து எங்க வெளியில போறாரு. பட் ஹியர் we have a special bite for you. எஸ் ஓகே. ஹே ஸ்ருதிகா, எப்படி இருக்க? நான் தான் சலு பாய். நீ போன அப்புறம் இந்தி பிக் பாஸ் வீடே எனக்கு பிடிக்கல. இன்ஃபேக்ட் 90 நாள்லயே பிக் பாஸையே முடிச்சிடலாம் நான் கேட்டேன். ஆனா அதை முடிச்சா என்ன முடிச்சிருவேன்னு சொன்னாங்க. அதனால தான் 100 days நீ இல்லாம கஷ்டப்பட்டு நடத்தி முடிச்சேன். அப்புறம் பேங்காக் போன உன்னோட ஹஸ்பண்ட் அர்ஜுன் எப்போ வர்றாரு திரும்ப? ஏன்னா அவரு திரும்ப வரத்துக்குள்ள உனக்கான சர்ப்ரைஸை நான் இப்போ உன்னோட ஃபேன்ஸ் முன்னாடி சொல்ல போறேன். அந்த சர்ப்ரைஸ் என்னன்னா, என்னோட அடுத்த படத்தோட ஹீரோயின் வேற யாரும் இல்லை ஸ்ருதிகா, நீ தான் அது. ஸோ அந்த படத்துக்கான அட்வான்ஸா 5 கோடி ரூபாய் செக்கை கலாட்டா டீமுக்கு நான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன், வாங்கிக்கோ. இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு உன்கிட்ட பிடிச்சதே உன்னோட அந்த ரொம்ப அழகான 2 கண்கள். அர்ஜுன் கிட்ட சொல்லி வை, அந்த கண்ணு எப்பவும் கலங்கிடக்கூடாது. ஓகே ஸ்ருதிகா, பாய். போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக என் மனசில் இருக்க ஒரு விஷயத்த உன்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது என்னன்னா, மே தும்சே பியார் கர்த்தா ஹூ ஸ்ருதிகா. இந்த கண்டென்ட்ல சூப்பர், எல்லாமே நல்லா இருந்ததுங்க. வாய்ஸ் தவிர எவன் கொடுத்தான்னு தெரியல வாய்ஸ், லூசு பசங்க. வாய்ஸ் தான் கொஞ்சம் லைட்டா மட்டமா இருந்தது. சல்லு பாய் மாதிரி பாருன்னா ஷாருக் பாய் மாதிரி பேசி வச்சிருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, நான் தான். சிரிக்கிறீங்க என்னைய வச்சுட்டு. ஹே ஸ்ருதிகா, என்ன பண்றேன்? உன்னை பார்க்கும்போது ரொம்ப இதுவா இருக்கு. வருதா வருதா? Sorry நான் bro. அப்பயே சொன்னேன், உங்க voice எனக்கு வந்து ஷாருக் கான் வாய்ஸே எனக்கு பாதி தான் வரும். நீங்க சல்லுனான்னு பார்த்தா சத்தியமா உங்க வாய்ஸ் தெரியாது bro. இல்ல, வேற என்ன பண்றது? சரி விடுங்க. பட் சூப்பர்ல ப்ரோ. நீங்க போய் பாத்தீங்களா, மீட் பண்ணீங்களா? நான் கேட்டேங்க, ஆளு கூப்பிடல. ஃபேமிலி ரவுண்ட்ல வந்து இத்தனைக்கும் நான் இவளை பார்த்து தான் நானும் ஒரு பெரிய சல்மான் கான் ஃபேன் ஆனேன். சின்ன வயசுல வயசுல இருந்து இருந்தே 2 பேரும் ரொம்ப பெரிய ஃபேன். ரொம்ப. ஸோ அதான் கோவம் ஆக்சுவலா. ஃபினாலே வரைக்கும் போயிருந்தாங்க வந்திருப்பேன். பின்னாலேயும் ஆக்சுவலா அவருக்கு வந்து அந்த இப்போ கொஞ்சம் செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ்லான்றதுனால அங்க ஆடியன்ஸே இல்ல. நம்ம ஹிந்தி பிக் பாஸ் பாத்தீங்கன்னா they don't have a general audience, ஓகேங்களா? அண்ட் ஃபேமிலி ரவுண்ட்ல கூட only 1 person allowed. எல்லாருக்கும் வெறும் எனக்கும் இன்னும் ஒரு கண்டஸ்டன்ட் மட்டும் குழந்தை கூட விட்டாங்க. அண்ட் ஃபினாலேல கூட வெறும் 1+1 அவ்வளவுதான். எல்லா ஃபேமிலிஸ்க்கும் அந்த ரொம்ப இப்போ ஏதோ ப்ராப்ளம்லாம் நடந்ததுல, அதனால ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி நாங்க மட்டும் தான் இருந்தோம். ஓகே ஓகே ஓகே. பட் நைஸ். இப்போ இருந்தாலும் அவங்க சல்மான் கானுக்கு இனிமேல் எப்பயுமே ஸ்ருதிகானா ஞாபகம் இருக்கும்ல. 97 days இருந்ததை விட்டு 105 days ஏலன்னு கேக்குறாங்க எக்ஸ்ட்ரா. இட்ஸ் ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். ஐ அம் நாட் அட் ஆல் ப்ரவுட் ப்ரோ. பட் இட்ஸ் ஓகே. வேற என்ன பண்றது? எங்க அப்படிதாங்க தம்பிங்களாம் அப்படிதாங்க. மனா வெளியில போயிட்டு இந்த 7Gல வர அப்பா மாதிரி பேசுவாங்க. என் அக்கா எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? பட் அது பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஸோ we have இன்னும் ஸ்பெஷல் சில பேர் உங்களுக்காக அமைச்சிருக்காங்க. Hi Shrutika, ரொம்ப சந்தோஷமா. So many fans are there. I'm very happy to see the Big Boss Hindila. Really rock. Thank you very much. Due to because of my knee pain, I'm not able to come over there. Very happy. You did a great job and keep rocking, Shrutika. Stay blessed. Have a lovely day. Thank you. இந்த கரடி பட்டா குட்டி தாமோப்பா. இல்ல ஆமா, அவர் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அப்பா நீங்க வரணும்லாம் இல்ல, நீங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு கிளிப் அமிச்சதே எனக்கு பெரிய விஷயம். அவரோட பிளெஸிங்ஸ் எப்பவுமே இருக்கும். பிக் பாஸ் முடிஞ்ச அப்புறம் ஐ ஸ்போக் டு ஹிம், ஹி கால்ட் மீ. எனக்கு எப்பவுமே கால் பண்ணி விஷ் பண்ணுவாரு. இது எனக்கு கொடுத்ததே அவர்தான். ஓகே. எப்பவுமே வச்சிருக்கேன். யா, அவர்தான் எனக்கு. ஆனா சில பேர் சொல்லுவாங்களே, தப்பா கேட்கறேன்னு நினைக்காதீங்க, ரொம்ப மாடர்ன்லாம் ட்ரெஸ் பண்ணா சொல்லுவாங்களே, நீ போடு பிலீஃப்லாம் ஓகே, இப்ப கயிற்று வீட்டுக்கு போயிட்டு திரும்ப போடுங்க. பட் நான் உங்களை பார்க்கவே இல்லை. இப்போ ஈவன் இந்த ட்ரெஸ் எந்த ட்ரெஸ் போட்டாலும் யூ ஆல்வேஸ் ஹேவ் யுவர் ருத்ராட்சா. மேக்ஸிமம் வச்சுப்பேன். இப்போ ஏதாவது ஒரு ஜுவல்லரி அந்த மாதிரினா when they say அப்போ அதுவும் அவங்க சொன்னாங்கன்னா அப்போ எடுத்து வச்சு அதுவும் ஏதாவது பாக்கெட் இருந்தால வச்சுப்பேன், இல்லாட்டி சேஃபா எடுத்து வச்சுப்பேன். பட் மோஸ்டா என்னோட பீஸ்க்காக எப்பவுமே போட்டுப்பேன். பட் உங்களுக்கு அது பயங்கரமா ஒர்க் ஆகிருக்குல்ல, அது உண்மையிலே அது ஒரு பிலீவ் பண்றதால தான் நீங்க போட்டிருக்கீங்க. ஆக்சுவலா அது ஆமா பிலீஃப், நம்மளோட பிலீஃப் தான் அது உள்ள போற ஒரு எனர்ஜில. ஸோ எனக்கு பயங்கரமா லைஃப்ல ஒரு சில இன்சிடென்ட்ஸ்லாம் பயங்கரமா நடந்திருக்கு. அதெல்லாம் நான் சொன்ன ஒரு மாதிரி. அதனால இல்லை லைட்டாக சொல்லலாமே. அது ஏன்னா அது நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் லைக் யூ ஹவ் பீன் பேரலைஸ்ட், ஒரு பக்கம் பேரலைஸ் ஆச்சு. அது பார்க்கும்போது ஒரு மேஜிக் மாதிரி சிம்டம்ஸ் வந்தது. எல்லா சிம்டம்ஸும் வந்தது, பட் ஆகலை. அப்போ வந்து எனக்கு நான் சொன்ன அர்ஜுன்கிட்ட என்னை தூங்க விடாத பால்பிட்டேஷன்ஸ்லாம் வந்தது. ஆஃப்டர் போஸ்ட் கோவிட்
அப்போ வந்து நான் சொன்னேன் என்னை தூங்க விடாத, ஏன்னா எனக்கு சாக வேண்டாம், எனக்கு வாழ பிடிக்கும், ஆனால் தூங்க மட்டும் விட்டுறாத, டப்புன்னு தூக்கத்துலேயே போயிட்டேன்னா அப்படின்னு. பிகாஸ் ஐ சஃபர்ட் அ லாட். என்னோட பிபி எல்லாம் 30-40 ஆல்மோஸ்ட் ஃபேட்டல் இதுக்கு ட்ராப் ஆச்சு. அப்போ வந்து எனக்கு நான் தூங்கின்னு இருக்கும்போது நான் சப்கான்ஷியஸாக எப்பவுமே சொல்வேன் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய்ன்னு சொல்லினே இருப்பேன். அப்போ நான் சொல்லும் போது நான் தூங்கியிருக்கேன், எனக்கு அது ஒரு ட்ரீம்னு கிளியராக தெரியும். சிவனோட ஒரு ஷேடோ ஒன்றுமே இல்லை, அதாவது கீச்சர்ஸ்லாம் இல்லை, அவரோட அந்த ஹேர் அந்த கொண்டை இருக்கும்ல அங்கேருந்து ஃபுல்லாக இது வரையும் அவரோட ஷேடோ மட்டும் எனக்கு வந்து இவ்வளோ விபூதி என்னோட ரைட் சைடில் பூசின மாதிரி ஐ ட்ரெம்ட். இட் வாஸ் அ ட்ரீம் பிகாஸ் சப்கான்ஷியஸ் மைண்டில் நான் ஓம் நம சிவாயன்னு சொல்கிறதுனால அந்த ட்ரீம். விருக்குன்னு எழுந்தேன் அண்ட் அர்ஜுன் கிட்ட சொன்னேன், நான் தூங்க விடாதன்னு சொன்னேன்ல, நீ எங்கே போனேன், இங்கே தான் இருக்கேன், இட்ஸ் ஓகே அப்படின்னா. அப்போ அவன் சொன்னான், நான் இந்த ட்ரீம் பற்றி சொன்னேன். அர்ஜுன் சொன்னால் உனக்கு பக்தி முத்தி போச்சு, இதெல்லாம் இன்னும் ஒரு 50 வயசில் வந்தால் ஓகே, உன்னோட 30ஸ்லேயே யூ நீடன்ட் பி லைக் திஸ் அப்படின்னா. ஐ செட் ஓகே சொல்லி என்னோட ஹேர் எடுத்து இப்படி ஒரு இது பண்ணலான்னு நினச்சா ஃபுல்லாக ரைட் சைடில் உபூதி ஸ்மெல்லுங்க. ஐ வாஸ் ஷாக்ட். சரி எனக்கு தான் அப்படி தோணுதோன்னு நினச்சா அர்ஜுனை ஸ்மெல் பண்ணி பார்க்க சொன்னால் இன்ஃபேக்ட் நாங்கள் ஐ வாஸ் சஃபரிங். முன்னால் தான் வி வென்ட் டு த ஹாஸ்பிட்டல் அண்ட் கேம். ஸோ ஹவு எப்படி உபூதி ஸ்மெல். அர்ஜுனையும் என்னோட ஹேரை ஸ்மெல் பண்ணி பார்க்க சொன்னால் ஃபுல் உபூதி. அப்புறம் என்னோட வீட்டில் அவங்க இருக்காங்களா எங்களுக்கு குக் பண்ணி, அவங்க உள்ள வந்து அவங்க என்ன பாப்பு, என்ன பாப்பு உடம்பு சரியில்லை கோவில் போயிட்டு வந்திருக்கியா, ஃபுல்லாக உபூதி ஸ்மெல் வருது, இந்த டைமில் யாராவது கோவில் போவாங்களா அப்படின்னு என்னை திட்டினாங்க. கோவில்லாம் போகல, அந்த ஹேர்லேருந்து. ஸோ அப்போ வந்து அந்த இன்சிடெண்ட் நடந்தது, நான் போய் தேங்க் பண்ணணுன்னு கூட எனக்கு தோணல, அப்படியே மறந்துட்டேன். 48 hours, வித்தின் 48 hours நான் ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி ரிக்கவர் ஆனேன் என்ன எதுன்னு தெரியாது. அந்த சிம்டம்ஸ் வந்த எல்லாருமே அந்த டைமில் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருக்காங்க. அண்ட் அது எனக்கு ஒரு செகண்ட் லைஃப் மாதிரி. அதுக்கப்புறமா தான் என் லைஃப்பில் குக் வித் கோமாளி நடந்தது. ஹாப்பி ஹப்ஸ் 9 countries நாங்கள் சப்ளை பண்ண ஆரம்பித்தோம். தரின்னு இன்னொரு பிராண்ட் லான்ச் பண்ணோம். பிக் பாஸ் ஹிந்தி நடந்தது. எவ்ரிதிங் ஆஃப்டர் தட் ஒன் இன்சிடெண்ட். ஸோ அந்த டைமில் இந்த இன்சிடெண்ட் தாமு அப்பாக்கிட்ட நான் ஒரு தடவை சொல்லும் போது தான் அவர் சொன்னார், நான் கேதார்நாத் போகும்போது எனக்கு யாரோ இது கொடுத்தாங்க, நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க போட்டு ஒன்று எங்கள் வீட்டு பூஜை ரூம்லேயே இருக்குது, நிறைய பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், வேணும்னா வந்து எடுத்துக்குங்கன்னு. கரெக்டாக ஏதோ ஒரு தடங்கள் வரும், அவங்களால வர முடியாமல் போயிடும். 2 வருஷமாக அப்படியே இருக்குது, ஒன்றால் முடிஞ்சால் நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்னு. அப்பா ஓகேப்பா நான் திங்கக்கிழமை வரேன்னு சொல்லி மண்டே நான் பாட்டுக்கு தலை குளிச்சுட்டு போய் ஜாலியாக எடுத்துட்டு வந்துட்டேன். ஆர் மேபி இட் வாஸ் மென்ட் ஃபார் யூ அப்படின்னு. சூப்பர், செம்மையாக இருக்குது. இதை கேட்கும் போதே ஒரு மேலே கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. ஸோ ஹேப்பனிங் அப்போ நான் ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து வெற்றி கொடிக்கட்டு தலைகளை அது மாதிரி தான் நடந்துட்டு இல்லை தெரியல. ஐ டோன்ட் டிசர்வ் ஆல் திஸ்ன்னு எனக்கு சில டைம் தோணும். நான் அவரை கேட்பேன், என்னையே சூஸ் பண்ணியிருக்கேன், நான் இதெல்லாம் டிசர்வே ஐ டோன்ட் திங்க் ஐ டிசர்வ். அந்த அளவுக்கு நான் ஒன்றுமே பண்ணதில்லை. உன்னை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நான் எதா பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சொல்லுன்னு சொன்னப்பறம் தான் வென் ஐ ஸ்பீக் அவர்கிட்ட பேசுவேன். அப்போ தான் எனக்கு என்னவோ ஐ ஃபெல்ட் தட் ஐ எம் மேக்கிங் ஹிம் ஹாப்பி. இந்த அநாத ஆசிரம் தாம்பரம்ல போவேன் அடிக்கடி, ஒரே ஆசிரமுக்கு ஏன் போகிறேன்னா அந்த சில்ட்ரனோட கனெக்ட் ஆகிட்டேன். ஸோ அங்கே வந்து நான் ஒரு 1 and 2 months போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எவ்ரி மந்த் போக ஆரம்பித்தேன். அப்புறம் எவ்ரி மந்த் ப்ரொவிஷன்ஸ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பாலா இருக்காப்ல, நானும் பாலாவும் நிறைய இந்த விஷயத்தில் கனெக்ட் பண்ணி பேசிப்போம். நான் கேட்பேன், தம்பி நான் அதை பார்த்தேன், செம்மடா நீ இதே மாதிரி பண்ணுடா, இந்த நம்பர் கொடு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அவனும் எனக்கு நம்பர் கொடுப்பாங்க அண்ட் காண்டாக்ட் பண்ணி திருப்பியும் அவங்க. ஸோ இதெல்லாம் பண்ண ஐ ஃபீல் சம்வேர் ஒரு மீனிங் இருக்குது லைஃப்பில். இன்ஃபேக்ட் நான் பிக் பாஸ் ஜெயிச்சா அந்த என்டையர் 50 lakh நான் வேண்டியிருந்தேன். தட் அதுலேருந்து 1 rupee மட்டும் எடுத்து என்னோட பூஜை ரூமில் வச்சுட்டு பேலன்ஸ் ஃபுல் 49 + 999 ஐ வில் கிவ் இட் அந்த ஹோம். அந்த 1 rupee மட்டும் வச்சு ஐ வில் கிவ் இட் கொடுத்துருவேன். அர்ஜுன்ல என்னையும் அந்த ஆசிரமத்தில் ஒருத்தனை நினச்சி எனக்கும் கொஞ்சம் கொடுவான். ஓகே, பட் சூப்பர். நீங்கள் கொடுக்குறோன்னு நினச்ச மனசே சூப்பர் மனசு. கண்டிப்பாக உங்களுக்கு தொடர்ந்து பல லட்சங்கள் வரும். Galata presents Shrutika's Fans Festival, presented by GT Holidays, South India's #1 travel brand, co-presented by MCR Pure Cotton Club, formals and casual shirts, powered by Sunland, Pisapillada Sunland Refined Sunflower Oil, associate sponsor Darling, 2025 New Year deals, latest smartphones at lowest TMI, hospitality partner SRM Ishwari Engineering College, Ramapuram.